ஹாய் guys, my name is திருநேத்திரன். இன்னைக்கு நான் கதை சொல்ல போறேன். என்ன கதைனா ஓனாயும் 7 ஆட்டுக்குட்டிங்களும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு காட்டுல ஒரு வீடு இருந்துச்சாமா. வீட்டுல 7 ஆட்டுக்குட்டியும் ஆட்டுக்குட்டியோட அம்மாவும் இருந்துச்சாமா. ஆட்டுக்குட்டியோட அம்மா பானையில் சோறு இருக்குதான்னு பார்த்தாமா. இல்லையாமா. அதனால பசங்களா, நான் போய் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன், உங்களே வெச்ச கண்ணு வாங்காம ஒரு ஓனாய் உங்களே பார்த்துட்டு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆட்டுக்குட்டியோட அம்மா போச்சாமா. அங்க மரத்துக்கு பின்னாடி தான் அந்த ஓனாய் விழுந்துட்டு இருந்துச்சாமா. இதாண்டா நல்ல நேரம், இப்போ போய் எல்லாத்தையும் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போச்சாமா. அது பசங்களா, நான் அதை உங்க அம்மா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, திருட்டுக்கார ஓனாயே, உங்க அம்மாவோட குரல் இப்படி இருக்காது அப்படின்னு சொன்னோடனே அது போய் அவங்க அம்மாவோட குரல்லையே பேசி பேசி அடுத்து பசங்களா, நான் தான் உங்க அம்மா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அடுத்து கதவுக்கு கீழே இருக்கிற பூத கண்ணாடியால பாய்ச்சாமா. அப்புறம் ப்ரௌன் கலர்ல கால் இருக்கும் போது, திருட்டுக்கார ஓனாயே, எங்க அம்மாவோட கால் இப்படி இருக்காது, வெள்ளை கலர்ல இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஓனாய் போய் வெள்ளை கலர் பெயிண்ட் காலில் அடிச்சுட்டு வந்துச்சாமா. பசங்களா, நான் தான் உங்க அம்மா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அடுத்த திரும்ப அந்த பூந்த கண்ணாடியால் பார்க்கும்போது வெள்ளை கலர்ல கால் இருந்துச்சாமா. அதனால திறஞ்சாமா கதை. அது ஓனாயினால எல்லாமே கட்டில் அடியில, ஒன்று பீரோக்கு அடியில, இன்னொன்று கடிகாரத்துக்கு அடியில அப்படின்னு முடிஞ்சுக்கிச்சாமா. எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சாமா. அந்த கடிகார அடியில இருக்குன்னு மட்டும் சாப்பிடவே இல்லையா. அதுக்கடுத்து ஓனாய் போனோடனே அவங்க அம்மா என்ன கதவு திறந்துருக்கு அப்படின்னு சொன்னோடனே உள்ள போயிட்டு, உங்களுக்கு கதவு திறக்க வேண்டான்னு தானே சொன்னேன், இப்போ உங்களெல்லாம் அந்த ஓனாய் சாப்பிட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாமா. அதுக்கடுத்து அந்த கடிகாரம் பின்னாடி இருந்தது. அம்மா நான் எங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அதை தூக்கிட்டு முட்டை கொடுத்துட்டு அதுக்கடுத்து ஒரு சீசர் எடுத்துடுவான்னு சொல்லுதாம்மா. போய் அதையும் எடுத்துட்டு அங்கே குரட்டை சத்தம் கேட்டுச்சாம்மா. அங்கே போய் அந்த ஓனாய் குரட்டை கொடுத்து தூங்கிட்டு இருந்துச்சாம்மா. அதுக்கடுத்து வயிற்றை கிழிச்சு அங்கே இருக்கிற குட்டியெல்லாம் எடுத்துட்டு முட்டை கொடுத்துட்டு ஒரு கல் எடுத்துக்கிட்டு வர சொல்லுதாம்மா. கல் எடுத்துட்டு வயிற்றுல வச்சு தச்சிருச்சாம்மா. தச்ச உடனே அடுத்து வீட்டுக்குள்ளே போயிட்டு அடுத்து தண்ணி தாக அடிச்சுதாம்மா. தண்ணி தாக அடித்த உடனே அப்படியே போய் கிணத்துல தண்ணி குடிக்கலான்னு பார்த்தாம்மா. கல்லோட பாரத்தால் அது கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சாம்மா. அடுத்து இறந்து போயிடுச்சாம்மா. பாய் பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.